வணக்கம் நேயர்களே. வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் முதன்மை செயலாளருமான திரு துரைமுருகன் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு துரைமுருகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிக நீண்ட காலம் ஆளுமையை செலுத்தியவர் கலைஞர் அவர்கள். அவர் இப்போ இந்த தீவிர அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது உண்மையிலுமே தமிழக அரசியல் களத்தில் ஒரு வெறுமையை ஏற்படுத்தியிருக்கிறது, அப்படி தான் சொல்லணும். எப்படி இருக்கிறார் இப்போ கலைஞரை பொறுத்தவரையில்? ஒரு ஃபிசிக்கலி இஸ் ஆல் ரைட். ஒன்றும் அவருக்கு உடலில் எதுவும் இல்லை. அந்த உடலில் வந்து இரும்பு உடல் தான், ஆனால் சளி இருக்கு. அந்த சளியை எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு டியூப் போட்டு உள்ள ஸ்ட்ரக் பண்ணி எடுக்கிறாங்க. அதை தவிர வேறு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. பேப்பர் படிக்க சொல்லி கேட்குறாரு. நாம் போய் உட்காந்து தொகுதி போயிருந்தோம், இது நடந்ததுன்னா கேட்குறாரு. ஆக அதுக்கு ரிப்ளை சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. பேசுவதற்கு அது முயற்சி தான் அது உடனே இரும்பல் வந்துடுது. அதனால் கொஞ்ச நாளைக்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு. நான் கூட அவருக்கு இப்போ சிகிச்சை அளிக்கிற மோகன் கமிஷனை பார்த்து கேட்டேன், நீ எப்போ தான் இது எடுப்பீங்க? எடுத்தாலும் இந்த சந்தை அடிச்சுக்கிட்டு பேசலாமேன்னு. இன்னொரு 10-15 நாள் அது செய்திருன்னு சொன்னார். ஆக பேசுவார், நிச்சயமாக பேசுவார். இன்னொரு 10-20 நாளில் பேசுவார். ஆனாலும் முன்ன போல வேகமாக இருப்பார்ன்றது தான், ஒரு பழைய கலைஞராக பேச முடியுமான்றது தான் சந்தேகம். நீங்கள் அவர் கூடவே இருந்தவர், பரபரப்பான பல அரசியல் திருப்பங்கள் எல்லாம் கூட இருந்தவர். இப்போ அவருடைய செயல்பாடு தீவிரமாக இல்லாது உங்களை போன்றவர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்? பாதிப்பு பெரிய பாதிப்பு இல்லவா? ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து நல்வழி காட்டினவர் அவர். அவருக்கு வழி காட்டணும்னு இல்லை, அவர் நினைச்சாலே எங்களுக்கு வழி தானாக வந்துடும். ஒரு இன்ஸ்பிரேஷன். கலைஞர் இப்படி பண்ணுவார், இப்படி செய்வார்னு போய் சொன்னோம்னா அதுக்கெல்லாம் எது கருத்து சொல்லுவார், மாற்று கருத்து சொல்லுவார். அதனால் அவர் எங்களுக்கு இல்லாமல் ஒரு பெரிய பெருமை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவை கலைஞர் அவர்கள் எப்படி பார்த்தார், எப்படி ஃபீல் பண்ணார்? அவருக்கு அப்போ தான் ரொம்ப அதிகமான உடல் நலம் கொண்டு இருந்தது. அதனால் அப்போ வந்து அவருக்கு சரியாக அது சரியாக தெரியாது. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகுலாம் தெரியும். தெரிஞ்ச பிறகு அவர் உடனே அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம். இல்லை, அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்திருக்கும் போது அவருக்கு அந்த தகவல் அவர் நினைவுக்கு தெரியலை. நினைவு தெரியல. அவர் அப்போலாம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதுவாக இருந்தார். அதனால் அப்போ நாங்கள் அவர் சொல்லலை. முதல்ல இவ்வளோ பெரிய ஷாக்னை சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் சொன்னோம். ஆனால் உடனே அதுக்கு வந்து பழைய கலைஞராக இருந்தால் அதுக்கு வேற எழுத்துக்களுமோ செயல் மூலமாகவோ வார்த்தைகளாலோ அடித்து காட்டியிருப்பார். இப்பொழுது கேட்டுக்கிட்டு பௌர்ணமாக தான் இருந்தார். அவரை ரியாக்ட் பண்ண முடியல. சில கலைஞர் அவர்களுக்கு வந்து இப்போ சொல்கிற விஷயங்கள் தெரிய அவரால் உணர்ந்துக்க முடியலை அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. ஒன்று வச்சுக்கோங்க, நல்லா இருக்கிற மனுஷனுக்கு 94 வயசில் சரியாக வராது, புரியுதுங்களா? இவ்வளோ இல்லை, அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கேங்கிற ஆதங்கமே ஒழிய வேறு அல்ல இந்த கேள்வியோட. இல்லை, நீங்கள் அதான் சொல்லுறாங்க, நல்லா இருக்கிறனாலே இன்றைக்கி முடியலை. ஆனாலும் இந்த வேகத்தில் கூட உட்காந்து பேப்பரை படிக்க சொல்லுவார், முரசொலி காட்ட சொல்லுவார், பேஜ் எடுக்க சொல்லுவார். அதெல்லாம் சொல்லுவார், கையை அப்படி காமிச்சு சரியில்லைன்னு. அவர் ரத்தத்தோடு ஊன்றி போனது முரசொலி, எழுத்து பேச்சு. அதுதான். ஜெயலலிதா மீது அவர் எத்தகைய ஒரு மதிப்பீட்டை வச்சிருந்தார்? மதிப்பீடுன்றது ஒரு 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 வேகமான அரசியல்வாதி, ஒரு வேகமாக பிடிவாதியம் உள்ளவர் அப்படின்றதுலாம் ஒரு அளவுக்கு தான். அவருக்கு பெரிய மெச்சூர்ட் பாலிட்டிஷியன்ற கணக்கு தலைவர் கிடையாது. ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியன், ஒரு சந்தர்ப்பவாதத்தில் தலைவர் ஆகிட்டார். இந்த நாட்டு மக்கள் யாரோ ஒன்றா ஏற்றுக்குவாங்க. ஆனால் பெரிய லீடருக்குரிய அத்தனை குவாலிஃபிகேஷனையும் பெற்ற ஒரு முதிர்ச்சி அடைந்த லீடராக கருத முடியாது. நானே கருத மாட்டேன், அவரும் கருவேன். சரி, அரசியல் ரீதியாக செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்கொள்வதற்கு அவருக்கு என்ன என்ன பிரச்சனைகள் இருந்தது? ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, அவங்கள போய் என்னத்துக்கு இழுத்து கேட்டுக்கிறீங்க? 4 வார்த்தை சொன்னால் செத்தவங்கள பற்றி பேசுகிறான் சார்னுவான். அது வேறு கேள்விகளுங்க. கலைஞர் வந்து உங்களை போன்றவர்களோட எல்லாம் அதாவது மிக நெருக்கமாக இருந்தார்.
அடிக்கடி உங்கள்ட்ட எல்லாம் கோவப்படுவார்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவார். என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவார்? கோபமும் குறைவாக படுறது எங்கிட்ட தான் படுவார். எங்கிட்ட அதிகமாக கோவப்பட மாட்டார். காரணம், நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். அவர் முன்கூட்டியே எப்படி இருக்காருன்னு மூடுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்குவேன். அதனால் என்னன்னா ஒரு பிரிஸ்காக இருக்கணும். எப்பவுமே யாராக இருந்தாலும் கட்சியில் வேகமாக இருக்கணும்னு கருதுவார். உடனே அந்த வேலையை செய்யலை, இந்த வேலையை செய்யலைன்னு சொல்லுவார். ஆக்கப்பூர்வமாக தான் சொல்லுவார். அவங்களும் தகுந்த மாதிரி கேட்பார். ஏயா, நீ ஒரு வக்கீல் படித்தவன், ஒரு 10 நாள் 10-15 எம்எல்ஏவாக இருக்கிற, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இதுக்கு நீ தான் பதில் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாமா? இது மாதிரியெல்லாம் கேட்பார். பொதுவாக அறிவு சம்பந்தமாக எங்களை ஈடுபடுத்த விரும்புவார். இது சரி, நீ இல்லை எங்கள்கிட்ட படித்து சொல்லணும், டைம்ஸ் ஆஃப் இது வந்திருக்கு, அதில் வந்திருக்கு, ரீஜன் டெஸ்ட்டில் வந்திருக்கு, நீங்கள் சொல்லணும் இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லுவார். இல்லை, இப்போ இந்த ஆங்கில நாளிதழ்கள்லாம் அவரே படித்து சொல்லு. கலைஞருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப நல்லது. ரொம்ப பேருக்கு தெரியுமோ அவர் படிக்காதவர்னா. அவர் இங்கிலீஷ் மீடியம் படித்தவர் எது சொல்லியும். ஸ்பெல்லிங்கில் அவர் மாதிரி கரெக்டாக இருக்க முடியாது. ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ கரெக்டாக பண்ணுவார். அவருடைய ஆங்கில அறிவு வேகமாக திருப்பி நுனிநாக்கில் பேச வர்றதுல கஷ்டமே தவிர, இப்போ எங்களுக்காக கூட தான் வரல. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? நாங்கள்லாம் படிச்சுட்டா ஆப்பார் ஆடு மாப்பார் மாடு படிச்சு விட்டு வந்தோம். அரிசி ஒடிப்பார். அரிசி ஒடின்னு ஒன்று கிடையாது. அந்த தினமணி வரத்தில் படிச்சுட்டு வந்தவங்க நாங்கள். இங்கெல்லாம் நேராக டான்பா ஸ்கூலில் படிச்சுட்டு வரணும் தெரியலாம். ஆனால் கலைஞர் இதை விட என்ன தெரியுமா, ஏழ்மொழியார் மிகப்பெரிய வைஸ் சான்சலர், பெரிய ஆங்கிலத்தில் அற்புதமான புரிவாரி பேசுவார். பேசுறதை கேட்டால் இன்றைக்கெல்லாம் உட்கார கேட்கலாம். அவருடைய ஆங்கில மேல் சபையில் பேசுவார். ஏஆர் தாமோதரம் அதை விட வேகமாக கொட்டுவார். சரி, ராமசாமியார் பையன், வாஜ்பாயின்னு ஒருத்தர், வசந்தபாயின்னு ஒருத்தர், ஹேண்டேன்னு, ராஜா ஐயர், பாலசுப்ரமணிய ஐயர், எல்லாம் இங்கிலீஷ் பயமாக தான் பேசுவாங்க மேல் சபையில். அத்தனை பேரும் இடைமறித்து குறுக்கிட்டு பதில் சொல்லுவார். அப்போ அவரோட கிரகிச்சு தானே எடுக்கிறார். கண்டிப்பாக அடுப்படுவார். ரெண்டாவது, இங்கிலீஷில் எல்லாம் இந்துவில் கரெக்டாக படிச்சுடுவார். எல்லாம் 8 வழி 2 வழி எல்லாம் படிச்சுடுவார். அவரோட இப்போ நார்மலான நாட்களில் இந்த உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரோட அதாவது பொழுது எப்போது விடியுது? அவர் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவார். அது எத்தனை மணிக்கு படித்தாலும் சரி 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவார். 5 மணிக்கு எழுந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சரி அந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்வார். யோகா காலம் பண்ணுவார். 6 மணிக்கு காஃபி வந்துடும். பேப்பர் படிக்க ஆரம்பிப்பார். அப்போ அது 1 மணி நேரம் பேப்பர் படித்து 7 8 ஆகும். உடனே கடன்னு எழுத ஆரம்பிப்பார். 8 மணிக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கீழே கொடுத்துட்டு குளிக்க போய் டிஃபன் சாப்பிட்டு 8:30க்கு இன்ட்ரி பார்க்க உட்காந்துருவார். அதில் இல்லை, டைமில் கரெக்டாக இருப்பார். 7:30 மணிக்கு புறப்படலான்னா 7:30 மணிக்கு டான்னு புறப்படுவார். நான் 7:30 மணிக்கு வர்றாருன்னா 7 மணிக்கு வந்துடுவார். நாங்கள் தான் திட்டு வாங்குவோம். 7:30க்கெல்லாம் வாங்க வேண்டாம், 8:30க்கு போவோம், இளையரச பாரு என்னையா டைம் பார்க்கலாம். அது மாதிரி டைமில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். நீங்கள் அதாவது அவர்கிட்ட பார்த்து ரொம்ப வியந்து போகிற விஷயம் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் குறிப்பிடும்படியான விஷயம் எதை சொல்லுவீங்க? எதையுமே ஒரு தனி நோக்கில் பார்ப்பார். நாம் பார்க்குறத விட அது ஒரு வேற ஒரு நோக்கில் நம்மளை பிரமிக்கிற வைக்கிற மாதிரி செய்வார். அதான் தலைவர். நம்ம ஒரு கருத்துக்கு இப்போ சொல்கிறோம், உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், நாம் ஒரு முடிவு சொல்கிறோன்னு வச்சுக்கலேன். நம்ம முடிவு கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த முடிவிலிருந்து மாறுபட்டு இன்னொரு கோணத்தை காட்டுவார். அப்போ நம்ம பிரமிச்சு விடுவார். அப்படிப்பட்ட ஆச்சரியப்படுறார். எவனையுமே எவன் கருத்தும் எவன் எவ்வளோ பெரிய கருத்து சொன்னாலும் அதுக்கு மேலே ஒரு கருத்து சொல்லி நிற்கணும்னு தான் பாப்பாரே தவிர அது சரிதான் கீழே இறங்க மாட்டார். பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாங்கன்னா யார் வேணால் எவ்வளோ வேணால் பேச விட்டுறாரு. சில தலைவர்கள் பேசவே விட மாட்டாங்க. இவன் இல்லை, பேசியா இன்னும் கொஞ்ச நேரம் பேசியாரும். ஆனால் எவ்வளோ பேசுனாலும் அதுக்கு மேலே தன்னால் பேச முடியும்னு காட்டுவார். அதான் தலைவர். இப்போ அவரோட இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் இருக்குது. சுற்றுப்பயணங்களில் நீங்கள் ரொம்ப அதிகம் இது பண்ணுறது. அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவரோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருப்பார், ஜாலியாக இருப்பார். நல்ல கதைகள்லாம் சொல்லுவார். பழைய காலத்து ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுவார். என்னென்ன நடந்ததுலாம் சொல்லுவார். நிறைய ஹிஸ்ட்ரி. அதாவது நமக்கு அவருடைய 80-90 வயசு காலத்துக்குள்ள அதுக்கு முன்னால் நடந்த செய்திகள் சேர்த்து எல்லாத்தையும் சொல்லிக்கூடியவர்கள். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும்.
எந்த ஊருக்கு வழியில் போய் நிற்பார், அக்கள் அந்த ஊரை பற்றி எல்லாம் என்ன சமாச்சாரம் சொல்லுவார். திடீர்னு எங்கேயாவது மரத்தடி ஏறக்குறைய அவர் போகாத ஊர்களே இல்லை. இல்லை எல்லாம் ஒரு டக்குன்னு மரத்தடி எவனா நிற்பான், டக்குனே வண்டி நிறுத்துடு. அது மோரமாக கேட்பார், இவன் தான் வாயாங்க வேணும், இவன் தான் நம்முடைய முதல் செயலாளர் ஊருக்கு அப்படின்வார். நினைவு கரெக்டாக. ஒரு நாள் வண்டி எடுத்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து, ஒருத்தர் இவரை பார்த்துட்டு மறைச்சிக்கிட்டாங்க உள்ள, தயக்கத்தோடு நின்றுட்டார். தயக்கத்தோடு நின்று பார்த்துட்டு மரத்தில் மறைச்சிக்கிட்டான். அவ்வளோ கூட்டத்தில் அவரை பார்த்துட்டார். முத்துவனம் பேர் இருக்கேன், முத்துவன் கூப்பிட்டுருக்கான் கூட்டம். என்னையா ஏன் மறைச்சிக்கிட்டேன், ஐயாவை பார்க்க வந்தேன். அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஐயாவை பார்க்க வந்தேன். சரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டார். அவன் நிறையா பணம்லாம் கொடுத்தாச்சார். ஏன்னு கேட்டேன், அவன் தான் எனக்கு முதல்ல ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவேன், இதில் முதல்ல கொளித்தலையில் அவ்வளோ வேகம் கொஞ்சம் பாவம் தேர்தல் ஏஜெண்டா. ஆமாம் தேர்தல் நசிந்து போயிருக்கான் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. உனக்கு அப்பப்போ தேவை நேரம் தான் போயா அப்படின்னார். அவரை கோவப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இப்போ கலைஞரை திடீர்னு அவரை கோவப்படுத்தணும்னா இதெல்லாம் இது பண்ணால் அவர் கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்னு எதை பொய் சொன்னால் கோவம் வந்துடும். அவர் உடனே ஒரு கோவப்படுத்தணும்னா பொய் சொன்னால் கோவம் வரும். முடியலைன்னா முடியலன்னு சொல்லணும், செய்கிறேன்னா செய்கிறேன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு சப்பக்கட்டு சொல்கிறாங்க பாரு, அது பிடிக்காது. முடியலைங்க ஐயா என்னால் அப்படின்னா சரி விட்டுருவேன். இல்லைங்க நான் கொஞ்சம் எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நல்லா சாக்கு போக்கலங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுவார். கோவப்படுறதுல தான் விடுவார். ரெண்டாவது சொன்ன வேலையை செய்யலைன்னா கோவப்படுவார். நேற்று சொன்னேன் இல்லை, இதுக்கு ஒரு அறிக்கை தயார் பண்ண சொல்லி, இன்னி வரலையும் அறிக்கை தயார் பண்ணல. பொதுக்குழு நேற்று இருக்குது, தீர்மான குழு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சில நேரங்களில் அவர் கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஞாபகமே வரும். நீ ஒன்றும் தேவையில்லை, தீர்மான குழு நீங்கள் தான் எழுதணும், எழுதலை வேணாம் நான் எழுதிட்டேன், கரெக்டாக எழுதியிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் வேலை செய்யறது கொண்டு கவலைப்படாத அப்படின்னு. கலைஞருக்குன்னு தனி சிறப்பே அவரது நினைவாற்றல் தான். அது இப்போ நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பேசுவார். ஒரு குறிப்பிட்ட நபர்களை, அதாவது யாரை ஒரு முறை பார்த்தாலும் கூட நினைவில் வச்சுருந்தா அவர் பேரை சொல்லி அழைக்கிற அளவுக்குன்னு சொல்லுவார். வேறு எந்த விதமான நினைவாற்றல்கள் உங்களை பிரமிக்க வைக்குது? அவர் எழுத்துக்கள் எல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுப்பார் சார். அவர் அதாவது எவ்வளோ எழுதி குவிச்சிருக்காரு, அந்த எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுருப்பார். அதே மாதிரி பேசுகிறாரு இல்லையா, சட்டசபையிலையோ இங்கேயோ பொதுக்கூட்டத்திலையோ, நீங்கள் திருப்பி பேட்டிங்கன்னா அதே வார்த்தை மறுபாட்டிக்கணும்னு சொல்கிறார். நான் இப்படி சொன்னேன், அந்த கருத்தை நாம் திருப்பி சொல்லணும் இல்லை இப்படி சொல்லுவார். அதே மாதிரி மற்றவங்க பேசுனே கரெக்டாக பேசுவார். அவர் மாதிரி மற்றவங்க பேசுகிறத கவனிக்கிறதுல ஆளே கிடையாது, அவ்வளோ கரெக்டாக சொல்லுவார். தமிழக அரசியலில் இருபெரும் துருவங்கள், எம்ஜிஆர், கலைஞர், எம்ஜிஆர் 2 பேருமே. அவர்களுடைய நட்பு உங்களுக்கு தெரிந்த வகையில் அவர்கள் அரசியலுக்கு ஈடுபாடுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? எனக்கு நான் 2 பேர்கிட்ட நெருங்கி பழகியிருக்கேன். 2 பேரும் எனக்கு தெரியும். அதான் 2 பேருக்கும் ஒரு எதிரும் புதிரான கருத்தும் உண்டு, ஆனால் இணக்கமான நட்பு உண்டு. அரசியல் தீவிர, அதாவது அவர் இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் எம்ஜிஆர் இப்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வரையில் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர் தான். கலைஞரால் தான் எல்லாம் செய்ய முடியும்னு கருதி என்று சொன்னவர் அவர் தான். முதலமைச்சராக வரணும்னு பட்டம் கட்டிக்கணும் சுற்றி இருந்தவரும் அவர் தான். காரணம், தன்னை முதல்ல அது ஒரு கதாநாயகராக நடிக்க வச்சு ஃபேமஸ் பண்ணவர்ன்றதில்லை. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரே ஒரு ரூமில் பக்கத்து அறையிலேருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டவங்க. அந்த நட்பு நீண்ட காலம், அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்ட சினிமாக்காரர்கள் என்ற முறையில் பழகி, பிறகு அவர் திமுகவுக்கு இவரால் அதுக்கப்புறம் வந்ததுனால வளர்ச்சி வச்சவங்க. அப்புறம் அவருக்கு புரட்சி நடிகர் அப்படி இப்படிலாம் கொண்டாந்து பெருசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே 2 பேரும் கலைஞர் எழுதுகிற படத்துக்கெல்லாம் அவர் தான் கதாநாயகனாக பெரிய ஒரு ஹிட்டு படமாகவே வந்துக்கிட்டது. அதனால் 2 பேருக்கு நட்பு இருந்தது. ஆனால் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட 2 பேருக்கு நட்பு நல்லா இருந்தது. ஒரு நாள் கூட எம்ஜிஆர் அவன் பேச மாட்டார். குழந்தை வளர்த்தோட எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி தான் பலன் ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் ஆனால் எம்ஜிஆரும் மறந்து கருணாநிதி சொல்ல மாட்டார். ரெண்டாவது, அந்த நட்புக்கு 2 பேரும் பாசமாக இருப்பாங்க. சபையிலெல்லாம் வந்துட்டாங்கன்னா பேசும்போது தனித்தனி லாபியில் சபையில் பேசும்போது அவ்வளோ இதுவாக பேசிக்குவாங்க. அடுத்து அவர் இறந்த அன்றைக்கி நான் கூடவே இருந்தேன் கலைஞரோட. ஆனால் கலைஞர் இப்போ இங்கே ஒரு வீட்டில் இருந்தார், போக்குவரத்து திரும்ப இடத்துல வடக்கு வீட்டில். அப்படியே உட்காந்து நான் தான் பக்கத்தில் இருந்தேன். அன்றைக்கி யாருமே இல்லை. அப்படியே கண்ணில் தண்ணி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
சாப்பிடவில்லை. அன்றைக்கி ஒரு நாள் பூரா சாப்பிடல சார். நம்ப மாட்டாங்க உலகத்தில். கால் பூரா சாப்பிடல. கத்திட்டார். ஐயோ 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 அப்படின்னு கத்துறான். அப்புறம் நாங்களாம் சமாதானம் படுத்தி நீங்கள் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு நட்பு இருந்தது. அதை 2 பேர் அரசியலை கடந்த நட்பு. சில பேர் அதை சில பேர் உனக்காக பிரார்த்திக்கிறேன்னு சொன்ன போதெல்லாம் கூட கொச்சப்படுத்துகிறாங்க. அதை மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத பற்றி அல்ல. இன்னொன்று சொல்ல போனால், ஒரு முறை டாக்டரேட் கொடுக்குறாங்க அவருக்கு. இதுக்கு எம்ஜிஆருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். நான் அப்போ சிண்டிகேட் மெம்பர். நான் எதிர்ப்பேன்னு பயந்துக்கிட்டேன். அவங்க சிண்டிகேட்டுக்கே கொண்டாடாமல் டாக்டரேட் கொடுக்குற நீ காலையில் சிண்டிகேட்டு. அதாவது எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறத நீங்கள் எதிர்ப்பீங்க. நான் எதிர்ப்பேன்னு நினச்சிக்கிட்டு வயசாக பயந்துட்டு டாக்டரேட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு விழா நடக்கிற அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கொடுக்க போகிறாங்க. 8 மணிக்கு சிண்டிகேட் வச்சு டக்குன்னு பட்டம் பண்ணவும் பண்ணாங்க. அதுக்கு முன்னாள் தான் பண்ணால் பெரிய ரகலை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் 8 மணிக்கு சிண்டிகேட் வைக்க போகிறாங்க. அடுத்து 10 மணிக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்க போகிறாங்க. நான் மற்ற 2-3 நண்பர்கள் போய் நாகநாதபுரத்தில் போயிட்டு 12:30 மணிக்கு கலைஞர் எழுப்புனேன். நான் அப்போ பிபி ராஜன் கூட இருந்தார். இரவு நேரத்துலையா? ஆமாம். நான் பிபி ராஜன், நாராயணசாமின்னு ஒரு சிண்டிகேட் மெம்பர், ப்ரொஃபஸர், நாகநாதன் ப்ரொஃபஸர், அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்லாம் போய்ட்டு என்ன ஏன் அப்படின்னு கேட்டார். இது மாதிரி நாளைக்கு டாக்டரேட் கொடுக்க போகிறாங்க. ஒருத்தர் எதிர்த்தாலும் அந்த டாக்டரேட்டாக வாங்க மாட்டாங்க. யுனானிமஸ்லி பாஸ் பண்ணாலாம் அவனுக்கு பெருமை வாங்குவான். 2 பேர் வாங்கினா வாங்க மாட்டாங்க. இது மாதிரி நிலைமை. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சொன்னார், மறந்தும் அந்த தப்பு பண்ணார். முதல் வேலை அவருக்கு அந்த துறையில் டாக்டரேட் வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு. எனவே அது கொடுக்கறது பெருமை, அதை ஆதரிக்கிறது நமக்கு பெருமை. 2வது, உனக்கு மிக நெருக்கமானவர், உனக்கும் பல உதவிகள்லாம் செய்திருக்க, நீ அவர் மேலே அபிமானம் உள்ளவன். நீயே எதிர்த்துன்னா அவனுமா அப்படின்னு நினைப்பார். அவர் அதெல்லாம் நமக்கு அரசியலில் மாறுபாடை தவறையா, இதெல்லாம் நம்ம மாறுபடக்கூடாதையா. இதை முதல்ல எழுந்து நின்று இந்த தீர்மானத்தை பேசுகிறவன் நீயாக இருக்கணும். அப்படியே பேசுகிறேன். ஏன் திருட்டு தாலி கட்டுகிறீர்கள்? முதல்வருக்கு பகிரங்கரமாக அல்லவா இது பேசிருக்க வேண்டும். 3 நாளைக்கு முன்னால் இந்த தீர்மானம் கொட்டை எழுத்துக்களில் பத்திரிகையில் ஊரறிய உலகறிய டாக்டரேட் செய்ய வேண்டியது. ஏது 10 மணிக்கு டாக்டர், 8 மணிக்கு சிண்டிகேட், திருட்டு தாலி கட்ட பார்க்கிறீர்களா? யார் எங்கள் முதல்வர் தெரியுமா? உடனே நான் மறுப்பேன்னு எல்லாம் ரெடியாக இருக்கான் போலீஸு. உடனே பண்ருட்டி ராமச்சந்திரன் பரபரப்பாக இந்த ஜேபிஆர்லாம் இருந்தான். உடனே ஒரு ஷாக் தான். துரைமுருகன் பேசுகிறாரு, உங்களை ஆதித்யாவை தான் பேசுகிறாரு. வந்தவொடனே என்ன கிட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டார். அடே இந்த மாதிரி தான் ராத்திரி போய் கேட்டோம், தலைவரெல்லாம் அப்படி சொன்னார். என்ன சொன்னார்? நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு தகுதி உண்டு அப்படின்னு. அப்படி ஒரு நிமிஷம் பாட்டி உட்காந்துட்டார். அவருக்கு எல்லா தகுதியும் உண்டையா எல்லாம் பண்ண சொன்னார். கலைஞர் சொன்னதை அப்படியே எம்ஜிஆரோட பார்வை கொண்டு போனீங்க. ஒரு பக்கத்தில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டார், காஃபியில் அப்படியே உட்காந்து கொண்டாரு. இதுவாகிட்டார், மூவ் ஆகிட்டார். அப்புறம் டாக்டரேட் வாங்கும்போது நான் தான் பக்கத்தில் உட்காந்தேன். என்ன தான் பக்கத்தில் உட்காந்து சொன்னேன். தலைவிட்ட சொல்லு, கலைஞர் சொல்லு, தலைவிட்ட சொல்லுவார், தலைவிட்ட சொல்லு அப்படின்னா. அந்த காலகட்டத்தில் அவங்க அரசியலில் எதிரும் புதிருமா இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது பேசிக்கொள்வதெல்லாம் உண்டா? நல்லா பேசுவாங்க, நல்லா பேசிக்கணும். ஒரு தடவை நாங்கள்லாம் வெளிநாடு பண்ணிட்டு வந்துட்டோம். ராஜாராம் மனுஷார் போய் கூட்டிவிடுவாங்க. நாங்கள் வரமாட்டோம். அவரே ஃபோனில் வந்துட்டார். நீங்கள் வரீங்களா, நானே வரட்டுமா பார்ட்டி ஆஃபீஸுக்குன்னு கேட்டார். வேணாம் எம்ஜிஆர், நாளைக்கு நான் வரேன் அப்படி. உங்களை வளர்த்து ஆளாக்கியவர் எம்ஜிஆர். இன்னும் சொல்லப்போனால் உங்களை எல்லாம் படிக்க வைத்தது கூட ஒரு பெரும்பங்காற்றியவர் எம்ஜிஆர். அப்படி இருக்கும் பொழுது அவர் சார்ந்து இருக்காமல் கலைஞர் சார்ந்து வந்தீங்களே, அது என்ன? இதே கேள்வி அவர் தான் கேட்டார். சட்டமன்றத்தில் ரகமாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சபாநாயகர் வெளியே வந்தோடனே டக்குனு வெளியே வந்தேன். எட்டியும் சட்டியை பிடிச்சார். எம்ஜிஆரா? எம்ஜிஆர் வாடா மேலே. எனக்கு பிள்ளை மாதிரி தான் வளர்த்தார். எனக்கு எம்ஜிஆர் பையன் தான் பேர். நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சி தொடர்கிறது.
நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள வந்து வளர்த்து ஆளாக்கியவர் எம்ஜிஆர். இன்னும் சொல்லப்போனா உங்கள எல்லாம் படிக்க வைத்தது கூட ஒரு பெரும்பங்காற்றியவர் எம்ஜிஆர். அப்படி இருக்கும் பொழுது அவர் சார்ந்து இருக்காம கலைஞர் சார்ந்து வந்தீங்களே, அது என்ன? இதே கேள்வி அவர் தான் கேட்டார் என்ன. சரி. சட்டமன்றத்தில் ரகமாக மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சபாநாயகர் விழுந்து வெளியே வந்தோடனே டக்குன்னு வெளியே வந்தேன். எட்டி சட்டியை பிடிச்சார். எம்ஜிஆரா? எம்ஜிஆர் வாடா மேலேன்னார். காரணம் எனக்கு செகண்ட் பிஏ, தேர்ட் பிஏ, பிஎல்ல 2 வருஷம், எம்எஸ்ல 5-6 வருஷம் என்னை படிக்க வச்சவர். என்னை பிள்ளை மாதிரி தான் வளர்த்தார். எனக்கு எம்ஜிஆர் பையன் தான் பேர். காலேஜில் ஜெயிலிங்க சரி என்னை கூட்டு போகிறதுக்கு அவர் பிளைமவுத் பச்சை ஸ்கோர். எனக்கு என்னோட சிட்டி காலேஜ் சேர்மன் நிற்க வைக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணார். அந்த அந்த தேர்தலில் நீங்கள் அவர் கார்வாரில் இருந்தார். அங்கேருந்தே ஃபோன் போட்டு எனக்கு எல்லாம் எப்படி வண்டிகள் படங்கள் எல்லாம் பண்ண சொன்னார். எல்லா பொறுப்பும் வீரப்பங்கிட்ட ஒப்படைச்சார். இந்த உயிரோடு இருக்கிற உயிரை பார்த்து தான் அவர் தான் வந்து எலெக்ஷன் நடத்துன்னு சொன்னவர். என் கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் விட்டுட்டார். ஒரு இது ஃப்ளைட்டில் வந்து விட்டார். சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து சரி. சென்னைக்கு பாம்பேலேருந்து எங்கள் காட்பாடிக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி வைத்தவரே அவர் தான். நான் வந்துட்டு கிட்டே இருந்து 25 பவுனில் பெரிய செயின் போட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டு மற்றவங்களாம் விருந்து பரிமாற போல இருந்துட்டு போகிறார். அந்த அளவுக்கு என் மேலே பார்த்து 25 பவுன்லாம் போட்டிருக்காரு சார். நீங்கள் மாறிட்டீங்களே. இல்லையா அதான் கேட்டார். என்ன கேட்டார். அப்போ நான் கேட்டேன் அவர், நீ என்னோட இல்லை முதல்ல வந்திருக்கணும் படாமடையா போய் உனக்கு என்ன போட்டு போய் போய் உட்காந்து நான் வரேன். ஏன் அப்படின்னா ஒன்று வச்சுக்கினேன், நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து சினிமா ரசிகனாக இருந்து நீங்கள் திமுகன்றதுனால நானும் திமுக ஆகியிருந்தேன்னா உங்களோட நான் வந்திருப்பேன். நான் அண்ணாவை பார்த்து புஸ்தகம் படித்து திராவிட நாடு படித்து அது கிடைக்கும் இந்த இயக்கத்துக்கு வந்தவன். இந்த இயக்கத்தில் உங்களை நான் சந்தித்தேன். நீங்கள் ஒரு ட்ரெயின் சென்ட்ரல் நிற்குது, அந்த ட்ரெயினில் உட்காந்துங்க. ஒரு கோயம்புத்தூர் போகிற ரயில் நானும் ஏறினேன். பேசஞ்சர் வணக்கம் வணக்கம், நீங்களும் போகிறீங்களா இன்னும் 2 போகணும். அப்போ காஃபி கீப்பி வாங்கி கொடுத்தீங்க. இடையில ஜோலார் அரக்கோணம் வந்து சிறுமணி சாப்பிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணிங்க. 2 பேரும் லட்சியம் கோயம்புத்தூர் போகிறது தான். உங்களுக்கு என்ன ஜோலார்பேட்டில் இறங்கி போயிட்டீங்க, நான் ஏன் இறங்கணும்? இல்லை, அதையும் தாண்டி ஒரு செஞ்சோற்று கடன் அப்படின்னு ஒன்று இருக்குமே, அது நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கடமையாற்று கடன், நான் கடமையாற்று கடன். கடைசியாக என்ன சொல்கிறேன்னு கேட்டார். என்னுடைய தலைவர் கலைஞர், என்னுடைய இயக்கம் கட்சி. எங்கள் அப்பா என்னை அரசியலுக்கு வரும்போது ஒரு வார்த்தை கேட்டார், நீ என்றைக்கும் கட்சி மாற மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனார். உங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா. நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி வீட்டுக்கு போயிடுவேன். நான் எனக்கு திமுக பிடிக்கலன்னா வீட்டுக்கு போவேன், இன்னொரு கட்சிக்கு நான் போக மாட்டேன். அதனால் என்றைக்கு கட்சி தான். அப்போ கலைஞர் தான் என் தலைவர்னு. அப்போ நான் தமான்னு விழுந்து, நீங்கள் தாங்க என்னை வாழ வச்ச தெய்வம். எம்ஜிஆர் காலில் எட்டி கட்டியாக பிடிச்சிக்கிட்டார். அப்படியே பசங்கள்லாம் கொஞ்சம் எங்கே இருக்க என்ன சமாளிச்சு. எங்கள் அப்பா ரொம்ப வேண்டியவர் கூட்டு. எங்கள் அப்பா கிட்ட சொன்ன இனிமேல் பையன் இல்லைன்னா என் ப்ரோக்ரஸ் கார்டில் அவர் தான் கையெழுத்து போடுவார். எம்ஜிஆரா? ஆமாம். அந்த அளவுக்கு எனக்கு லா காலேஜில் எனக்கு கார்டியன் அவர் தான். நான் காலேஜில் சேர மாட்டேன்னே. சரி. லா காலேஜில் நான் சினிமா நடிக்க போகிறேன்னு அடப்பட பைத்தியக்கார உதவாத போகிறேன்ட்டு நான் சொல்லி அவர் தான் படித்து ஃபோன் பண்ணி எனக்கு டைரெக்டாக நான் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னே கார்டு வந்துட்டு லா காலேஜில் அப்படி சேர்த்து விட்டுவர். அதனால் என்னை பொறுத்த வரையில் அவர் வந்து உங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு அழகு பார்த்து எம்ஜிஆரையும் மீறி நீங்கள் வந்து கலைஞரோட நட்போடு இருக்கிறது, இதுவரைக்கும் அவரோட இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னுடைய நெஞ்சோர்ந்த மரியாதையும் வந்து என்னை சாகர வரையில் எம்ஜிஆர் கொண்டு. ஆனால் என்னுடைய லட்சியம் திமுக கலைஞர், அதிலிருந்து நான் மாறுபட மாட்டேன். என்றைக்கும் கலைஞருக்கு இந்த அரசியல் தவிர்த்து வேறு எந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஈடுபாடு அதிகம்? இலக்கியம். இலக்கியம் வந்து ஊரறிந்த விஷயம். இலக்கியம் பேசுவார். இலக்கியமாகத்தான் அவர் அறியப்படுகிறார், அது வேறு விஷயம். அவருடைய 75% 80% அரசியல் தான். அதான் ஃபர்ஸ்ட். அவர் கண்ணதாசன் சொல்லுவார், 80% அரசியல்வாதி, கால் பக்கம் தான் இலக்கியவாதின்னு சொல்லுவார் கண்ணதாசன். கலைஞர் அது மாதிரி அவர் வந்து அரசியல் தான். அரசியல் 24 hours அரசியல் தான் இருப்பார் அவர். நான் பார்த்தேன் இந்தியாவில் 2 பேர் 24 மணி நேரம் அரசியல் பேசுகிறவர், அவரும் சந்திரபாபு நாயுடு தான். ஆனால் கலைஞர் இது மாதிரி இலக்கியம் பேசுவார், மற்றவங்க பேசிய ரசிப்பார், சங்கீதம் கேட்பார், அதெல்லாம் செய்வார். அவருக்கு அவர் ஒரு மிகுந்த இந்த நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞரை. அது நிறைய வெளியில் தெரியாது, ஆனால் மிக நகைச்சுவை உணர்வோடு அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த உணர்ச்சி அது அவருக்கு டான் அடிப்பார். அந்த நேரத்துக்கு எது அடித்தான் இருப்போம். ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க.
ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லைன்னு போனார். எக்ஸ்ரே எடுக்கணும். அந்த அம்மா சொன்ன எல்லாம் வச்சுட்டு, சார் நான் சொல்லும்போது மூச்சை நிறுத்திடுங்கன்னார். அது கூடாதுன்னு தானம்மா நான் இங்கே வந்துக்கிறேன். மூச்சை நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக அங்கே வந்தேன். ரொம்ப கஷ்டம் இருக்கும், பேச முடியாத நிலைமை, எல்லாம் திட்டாங்க. அது வரையும் ரொம்ப டயர்டில் போனார். அதே மாதிரி மூச்சை விட்டுவிடுங்கன்னார். இதை தவிர அதே திருப்பி சொல்கிறேன். அது மாதிரி டக்குன்னு அடிச்சிடுவார். அந்த அந்த நேரத்துக்கு என்ன வருதோ டப்பான்னு அடிச்சிடுவார். கிட்டப்பா கேட்டார் ஒரு நாள், மாயவரம் கிட்டப்பா, மாயவரத்தில் விமானதளம் அமைக்கப்படுமான்னார். கிட்டப்பா அது கிட்டாதப்பான்னார். கிட்டப்பா அது கிட்டாதப்பா. சட்டசபையில் ஃபஸ்ட்டு கேள்வி அவர் சீஃப் மினிஸ்டராகி அண்ணா பிறகு முதல் கேள்வி, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்கள் தயாரிக்கலாம்னு கேட்டான் அவர் கேள்வி. 99 வகையான பொருள்களை தயாரிக்கலாம்னு சொல்லி முதல் கேள்வி இருந்தாலும் 99 வகையான பொருளையும் சொன்னார். நிறைய ஒரு ஆறுமுகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் எங்கே காது கேட்டு ஒரு கேள்வி கேட்க விட்டுட்டு அவர் கேள்வி கேட்டார். சுடை கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டார். சபாநாயகர் சொல்லுங்க, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை கருவிகள் துணை பொருட்கள் தயாரிக்கலாம்னு கேட்டார். அதான் சொல்லிட்டு இவர் உட்காந்தார். அது கவனியாமல் கேட்டார். கலைஞர் சொன்னார், காது கேட்கும் கருவி செய்யலாம்னு. அதை கவனிக்காததுனால அதான் அந்த சந்தர்ப்பத்தை அடிப்பார். ஒரு கிட்ட ராமகிருஷ்ணன் ஒரு மந்திரி இருந்தான். அவன் ஒரு டிமாண்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான். அதை எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க ஆஃபீஸர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட அப்புறம் இலாக்கா படிச்சிருக்கான். ஒரு அப்பெல்லாம் டைப் அடிக்கிறது தானே, 1+1 காப்பி வச்சுருக்கான் உங்களுக்கு. இந்த ஒரு காப்பியை படித்து முடிச்சுட்டே வந்தான். கடைசி பக்கம் வந்துச்சு, மறுபடியும் கீழே வச்சு தான் பாருங்க, மறுபடியும் பேரவைத் தலைவர் அவர்களே படிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அதே 1+1 காப்பி மறுபடியும் படிக்கலாம் படைய அப்படின்னு. இந்த முதல்ல படிக்க ஆரம்பித்தான் பாருங்க. அப்போ சொக்கர்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் விருதுநகரில். அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் தூங்கிட்டார். இந்த மறுபடியும் தூங்கினவன் என்ன பண்ணா, இந்த 2வது ஒரு தலைவர்களையும் படிக்க ஆரம்பித்தான் பாரு. அப்போ எழுந்துக்கிட்டான். உடனே அவன் டக்கு சபாநாயகரை பார்த்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர் படித்ததையே தவறாக திருப்பி படிக்கிறான்னு கருதுறேன்னா பிடிச்சிட்டான் அவன். உடனே கலைஞர் சொன்னார், அது ஏன்னா சொக்கர் நீங்கள் தூங்கிட்டீங்க, அதுக்காக உங்களுக்காக 2வது தடவை படிக்க மாட்டேன். அந்த மாதிரி சுவாமிகள் ஆக்கிடுவார். கலைஞரோட அந்த நகைச்சுவை உணர்வு வந்து ஒரு பெரிய விஷயம். ரொம்ப அது இல்லாமல் சொல்லிருக்காரு. அதாவது நீங்கள் அண்ணாவையும் கலைஞரையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? அண்ணா ஒரு பெரிய சமுத்திரம் இல்லையா, அந்த சமுத்திரத்திலிருந்து தான் இவங்கெல்லாம் நீரை கொண்டு கொடுக்குற மேகங்களாக இருந்தவங்க. அவர் ஒரு பெரிய உலகத்தை ஒரு மாதிரி ஒரு படித்தவரும் கிடையாது, அவரோட உள்வாங்கியவரும் கிடையாது. நான் அண்ணாவோட நெருக்கமாக இருந்திருக்கேன். அவருக்கு அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து கூடலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு பாருங்கள். அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்குமே, ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா? ஆமாம், லா காலேஜில் இருந்தெல்லாம். அப்போல்லாம் டெய்லி கூப்பிட்டுருவார் எங்களை. நானும் முரசொலி செல்வம் ஒரு 5-6 பேர் முதல்ல கூப்பிட்டுருவார். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஆனோடனே எல்லாம் போயிடுவாருங்க. அவருக்கு 2 மணி வரையும் தூக்கம் வராது. எங்களை உட்கார வச்சுக்க தான் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது அவர் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார் பழையெல்லாம். அண்ணா என்னன்னா பொறுமை. கலைஞர் திட்டிடுவார், என்ன சின்ன பேசுகிறது பய அப்படின்னு. அவர் சொல்ல மாட்டார். உங்கள் மேலே கோபமாக வந்தால் உங்களோட பேசவே மாட்டார் அண்ணா. பக்கத்தில் ஒரு ஜெல்மு நிற்கிற மாதிரி கண்டுக்க மாட்டார். அதில் தான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம மேலே கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். 2வது எல்லாரும் படிக்கணும்னு விரும்புவார். இந்த சாதாரண பேச்சுக்கல. ஒரு தடவை நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன். நான் முரசொலி செல்வம் போனோம். என்ன தடவை எங்கள் தலைமுறை எங்கே போயிட்டு வரேன், என்ன ஒரு பப்ளிக் மீட்டிங். என்ன மீட்டிங்கு, நான் பப்ளிக் மீட்டிங் என்ன பேசுகிறேன் என்ன. அப்போ சி சுப்பிரமணியத்து மேலே முந்தராவில் ஒரு வழக்கு அமைச்சர் பிஆர்ஆர் வழக்கு ஊழல் வந்தது. அதை பற்றி பேசினேன். சி சுப்பிரமணியத்து மேலே அவ்வளோ பெரிய அலிகேஷன் பேசியிருக்கே, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டார். என்கிட்ட என்ன ஆதாரம், இப்போ நீ எப்படி பேசுனேன், இந்த பத்திரிக்கைலாம் பேசினா வச்சுக்கிட்டான். ஆக பத்திரிக்கையில் ஆதாரம் சொல்லுவான், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்காது, ஒருத்த மேலே குற்றம் சொல்லுவேன். அவன் அவ்வளோ காலத்து அரசியல்வாதி. அவன் எவ்வளோ காலத்து ஜெயிலுக்கு போயிருக்கான். அவரோட அரசியல் பண்பு அதில் தெரியுது. போயிருக்கான். இன்னும் ஒன்று சொல்கிற ஒன்று வச்சுக்கோ, அவன் ஒருத்தர் தான் அங்கே தமிழன் இருக்கான். அவன் ஒருத்தர் தான் புத்திசாலி. அங்கே அவன் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நேரம் மரியாதை இருக்குது.
எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போய் அவங்க ஊழல்னு பேசினீங்கன்னா எப்படி? சரி, ஆதாரம் இல்லாத நீ பேசுகிற, நாளைக்கு அதே மாதிரி அவன் ஆதாரமெல்லாம் அண்ணாதுரை இதை வாங்கிட்டார் நான் பேசுகிறேன். ஆக அவனும் ஆதாரம்லாம் பேசுனா, நீ ஆதாரம்லாம் பேசுகிற. கேட்டுக்கிற மக்கள் என்ன நினைப்பான் தெரியுமா உங்களுக்கு? இந்த அரசியல்வாதிகளை அயோக்கியன்னு நினைப்பான். ஆக ஒருத்தன் அயோக்கியன்னு சொல்லக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன். அரசியல்வாதினாலே அஞ்சக்கூடியவன், அரசியல்வாதினா அயோக்கியன்கள் அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கிறாதீங்க. அண்ணா சொல்றாரு. சொன்னார். ஆக சுப்பிரமணியர் இருக்கிறது அவன் கெட்டிக்காரன், இருக்கணையா எந்த கட்சியாக இருந்தா அப்படின்னு சொல்லுவார். அண்ணா ரொம்ப அந்த பண்பாடெல்லாம் ரொம்ப இதாக இருப்பார். மற்ற தலைவர்கள்ட்ட பார்க்க முடியாத பண்பாடு. எடுத்து வாங்குறியா அப்புறம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அண்ணா அது மாதிரி ஒரு இது. அவர் கலைஞரை பொறுத்த மட்டும் பெரியார், அண்ணா இது போன்ற தலைவர்களை தவிர வேற எந்த தலைவர்கள் மத்தியில் அவர் பெரிய மரியாதை வச்சிருந்தார்? நாவலர் வச்சிருந்தார். நாவலர் மேலே நல்ல மரியாதை வச்சுப்பார். இப்போ கூட நாவலர் தான் சொல்லுவார், நெடுஞ்செழின்னு சொல்ல மாட்டார். இப்போ கூட இப்போ நாங்கள் ஏதாவது நெடுஞ்செழின்னா ஐயோ ரெண்டு போட்டு இந்தவங்க நம்மளை எதிர்த்துட்டான்றதுக்காக நம்ம ஒரு வேலை பண்ணக்கூடாதியா. அவருடைய பாதம் படாத ஊர் கிடையாதியா. அவர் மாதிரி நல்லா வரத்துக்கு முன்னாலே அவர் கட்சியில் நல்லா பேசி கட்ட விடுறார். நாவலர் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை. அவருக்காக கட்சி, அவருக்காக வந்தவங்களாம் நிறைய பேர் உண்டு. ஒன்று நானே அவர் பேச்சு கேட்டு வந்தோம் தான் சொல்லுவேன். பின்ன அதெல்லாம் சொல்றாதியா. எல்லாம் ஒரு பாவம், ஒரு கஷ்டம். அவருடைய ஏதோ காலகட்டங்களில் ஒரு மாதிரி சூழ்வாட்டை தவிர அவர் எந்த விதமான அரசியலில் சூதுவாதம் இல்லாமல் இருந்தவர். ஆழ்க்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை வச்சுருப்பார். நான் அவர் இப்போ அதாவது நீங்களே திரு ஸ்டாலின் அவர்களே ரொம்ப உருக்கமாக பேசி அவர் செயல் தலைவராக பொறுப்பேற்கும்படி தம்பி வா தலைமையேற்க வா என்கிற இதில் பேசுனீங்க. நீங்கள் அதாவது கலைஞர் இருக்கும்போது இப்படி ஒரு இன்னொரு செயல் தலைவர் வர வைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை தான் என்னுடைய மனநிலையுடைய விளைவு தான் எனக்கு கண்ணீராக வெளிப்பட்டது. என்னன்ற கலைஞர் இருக்கார், இல்லைன்னா அது வேறு. வெற்றிடத்தை காற்று நிரப்பும், அது விஞ்ஞான தத்துவம் மாதிரி ஒவ்வொரு அரசியலும் நடக்குது. ஆனால் ஒரு தலைவர் திடகாத்திரமாக இருக்கார். இப்போ உள்ளபடி அவர் பாடியில் இப்போ டெய்லி 2 வேளை குளிக்கிறார். போய் பாருங்க, பல பலன்னு ஷேவ் பண்ணிருப்பார். நேற்று கூட சொன்னேன், அண்ணே முகம்லாம் ஜாலியாக இருக்குது, பயப்படாதீங்க, 100 வாரத்தில் பேச போகிறீங்க, நீங்கள் பாருங்க, சரி போட்டோ எடுத்து கொண்டு விட்டால் மாப்பிள்ளை மாதிரி தானே நீங்கள் இன்றைக்கும் அன்னை என்னைக்கும் மாப்பிள்ளை தான் அண்ணன் அப்படின்ற சிரிச்சுடுவார். இப்போ கூட அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தலைவர் அவர் இருக்கும்போதே அவர் மகன்தான். ஆனால் இன்னொருவரை நான் தலைவா வான்னு கூப்பிடுறேன். என்னால் அதுவும் எனக்கு வந்தது ஏன்னா நான் 55 வருஷ காலம் நான் தலைவரோட பழகியிருக்கேன். என்னை இப்படி தான் வளர்த்தாருன்னு சொல்ல முடியாது. எனக்கும் அவருக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவ்வளோ நெருக்கம். 1000 பேர் இருந்தாலும் என்னை பார்த்த உடனே என்னை தான் கூப்பிடுவார். அது மாதிரியான ஒரு தலைவர். அவர் என்னை எனக்கு எல்லாம் அவராக இருந்தவர். நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஓடினவன். நான் எனக்கு எம்எல்ஏ வேணான்னு ஓடினவன். வரட்டி பிடிச்சி கொண்டாந்து எம்எல்ஏ பார்க்குறவர். இதனால் என்னை எல்லா வகையிலும் வளர்த்து பேச்சாக்கி சாதாரணமாக வந்தவன். நான் யார், நான் நீ எந்த ஒரு உங்கள் அப்பா யார், பணக்காரனா, என்ன ஜாதின்னு கேட்கவே கேட்கல. அப்படி ஒரு 2 பேரும் நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே தான் போகிறோம். 67க்கு முன்னாலெல்லாம் நான் கரெக்டாக போவேன். அப்போ டிரைவ் உள்ள 2 பேர் சாப்பிடுவோம். புகாரியில் ராத்திரி ஒரு டீ சாப்பிடுவோம். 2 பேரும் சினிமாவுக்கு எல்லாம் போனாங்க. 2ஆம் தலைவர் தான் சொன்னாங்க, சினிமாவுக்கு போவோம், இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம். அது மாதிரி ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு இருந்தது. அதே நேரத்தில் அரசியலில் கொண்டாந்து எனக்கு 15 வருஷ காலம் ஒரே இலாக்காவை பார்க்குற மந்திரி ஆக்கி, இன்றைக்கி கலைஞருக்கு அடுத்து சட்டசபையில் அதிக நாள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீனியர் மோஸ்ட் நான் தான். அவர் 45 வருஷத்துக்கு மேலே நான் இருக்கேன். ஆக இந்த கட்சியில் ஒரு அந்தஸ்தோடு இன்றைக்கி இருக்கேன். இன்றைக்கி கட்சியில் ஒரு முதன்மை செயலாளர் அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் செய்தவர் அவர் தான். அதனால் என்னை பொறுத்தவரையில் என்றைக்கும் கலைஞர் அவர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நான் இருக்கிற வரையில் அவருடைய உண்மையான பாலோயராக இருந்த போது. திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ கலைஞருக்கு இணையாக செயல்படுவாரா என்பது காலம் பதில் சொல்லும், அது வேறு விஷயம். அவருடைய பணிகளை அதாவது முறையாக அவர் பின்தொடர்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? எனக்கு முதல்ல கொஞ்சம் அந்த ஐயப்பாடு இருந்தது, வாஸ்தவம் தான், இல்லை. ஏன்னா ஸ்டாலினை நான் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும்.
அந்த வீட்டுக்கு போகும்போது ரொம்ப 62ல் நான் போகும்போது கொஞ்சம் சின்ன பையன் தான். அப்பா சின்ன பையன் தான் இருப்பான், என்னோட முடியும். இன்றைக்கி தோளுக்கு முன்னே வளர்ந்து தோழனாகி தலைவராகி வந்திருக்கார். எனக்கு அந்த ஏற்பாடு முதல்ல இருந்தது. ஆனால் அவருடைய அந்த செயல் தலைவரான பிறகு அவருடைய நடவடிக்கைகள் ஒரு மாறுதலை நான் பார்க்குறேன். என்ன மாறுதல்னு கேட்டால், தலைவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாரும் யோசனை கேட்பார். நீ என்ன சொல்கிற, வண்டி ஓட்டும் போது கேட்பார் டிரைவரை, ஏன் நாம் இவங்களோட கூப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பார். செயல் பண்ணி கூப்பிட்டேன், செயல் பண்ணி கூட இந்த கட்சியோட சேர்ந்த எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பார். எல்லாம் அந்த மாதிரி சாதாரண ஆட்களிடமும் கேட்பார். இந்த லேடிஸ் கேட்ட, நீ என்னம்மா சொல்கிற, உனக்கு எப்படி தோடுது அப்படின்னு. அந்த மாதிரி குணங்கள் இப்போ வர வர ஸ்டாலின் கிட்ட பெருகிட்டு வருது. முன்ன அவராக ஆகிடுச்சுன்னு இப்போ எதுவாக இருந்தாலும் 4 பேர் கேட்கணும், சீனியர்களை கேட்கணும் அப்படின்ற குணங்கள் வந்துருக்கு. கடந்த காலங்களில் அவர் தொண்டர்களோடு மற்ற தலைவர்களோட ஒரு இணக்கமான நிலைமையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ மாறிடுச்சு. இப்போ 100 பேர் இல்லை 500 பேர் இருந்தாலும் நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் போகிறார். முன்னே கை காமிச்சிட்டு போயிட்டு வந்துடுவார். அது இல்லாத இடத்துல சில இடங்களில் நாங்களும் சொல்லுவோம், தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னு. நாங்கள் ஒருத்தர் தான் அவருக்கு சொல்லக்கூடியவன், தம்பி இதில் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். தம்பி இதில் கொஞ்சம் விடக்கூடாது, கொஞ்சம் பிடிய காட்டணும். இது தலைவராக இருந்தாருன்னா இந்த நேரத்தில் இப்படி தான் செய்வார், தலைவராக இருந்தால் இப்படி தான் செய்வார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஏற்றுக்குவார். எனக்கு ஒரு தரம் தான் இந்த உடலுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா உயிர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த உடலுக்கு 2வது உயிர் கொடுத்தவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒரு குணங்கள் கலைஞர்கிட்ட அதெல்லாம் தான் எங்களெல்லாம் கட்டி போட்டுருச்சு அவரோட. அது ஒரு இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் அவரோட நாங்கள் பட்டது. எனக்கு என்ன விட்டு இல்லை, இது நான் சொல்கிறதுனால என்ன பாதிச்சுனால நான் சொல்கிறேன். நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சி தொடர்கிறது. கலைஞரை பற்றி மிக நெகிழ்ச்சியான பல விஷயங்களை நினைவு கூர்ந்துட்டீங்க. அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம். அதாவது இப்போ தமிழக அரசியல் நிலைய கலைஞர் ஆரோக்கியமாக தீவிர அரசியலில் இருந்தால் எப்படி அதை கையாண்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? இந்த நேரம் அவர்களுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அப்போ கூட எங்களுக்கு சொன்னார், சரி எங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போது தெரியும் தலைவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் அவர் கான்சியஸ் நல்லா இருந்தார். அப்போ கூட சொன்னார், எது போயிடும் வந்துடும், ஜெயலலிதா போயிடும் வந்துடும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு. அப்போ சொன்னார், எது நடந்தாலும் சரி, அந்த கட்சி 2ஆக உடைஞ்சாலும் சரி, உடையலனாலும் சரி, அப்படியே உடைஞ்சி எவனாவது வந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் ஒரு அணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதோ இல்லை அங்கே இருப்பவர்கள் நம் கட்சிக்கு ஈர்க்கிற வேலை கூட செய்யக்கூடாது. அது கலைஞர் சொல்லியிருந்தார். அதை சொன்னார், ஈர்க்க செய்யக்கூடாது. காரணம், இன்றைக்கி அது நல்லா இருக்கும், ஆனால் எதிர்காலத்தில் அரசியலை அதுக்கு உறுதி செய்யும். மக்களை சந்தித்து வாக்கு பெற்று நாம அமைப்பது தான் ஆட்சி. மற்றவர்கள் இழுத்து போட்டு செய்கிறது ஆட்சி அல்லது. நமக்கு எதிரில் நின்று அவன் துணையாக இருக்கிறது வேறு, ஆனால் இழுத்துக்கிற வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதான் என் கட்சியில் நாங்கள் முதல்ல முடிவு எடுத்தோம். எங்களுக்கு அந்த மாதிரி இழுக்கிற வேலையை வேணாம், கொடுக்குற வேலையான விட்டுட்டுறாங்க. பல நேரங்களில் இது மிகவும் ரகசியமான விஷயம் அப்படின்னு ஒரு கட்சியோ அல்லது வேறு யாரோ ரகசியம் காக்கிற விஷயம் கலைஞருக்கு அது தெரிஞ்சிடும். பல நேரங்களில் அது வந்துருக்கிறார். அதெல்லாம் எப்படி அவரால் அவருக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அவருடைய நல விரும்பிகள் பல்வேறு முனைகள் இருப்பாங்க. அவங்களோடலாம் அவருக்கு நல்ல தொடர்பு உண்டு. அதை ஆத்மாத்மா பேசிக்குவாங்க ஒரு 2 பேரும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் நிறைய வரும். பத்திரிகையில் இருக்கிற நண்பர்கள் பல பேர் அவருக்கு, ஊடகங்களில் இருக்கிறவங்க வெளியில் தெரியாது, அவங்க பேர் எனக்கே தெரியாது. ஆனால் 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க, கருத்துக்களை பரிமாறிக்குவாங்க. ஊடகங்கள் நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. பத்திரிகையாளர்களுக்கோட ரொம்ப நெருக்கமாக ஆரம்பத்திலிருந்தே அவர். ஆமாம், அவர் 10 பேர் 10 பத்திரிக்கையாளர் கேமரா பிடிச்சாருன்னா
நின்று பதில் சொல்லாமல் போக மாட்டார். ஏன்னு இவங்களுக்கெல்லாம் ஐயோ அவன் நிருபரியா, அவன் தொழில் அதுதானையா, அவன் அவன் அவனோட முண்டி அடிக்கிறான், பாராட்டனையா, என்கிட்ட ஒரு வார்த்தை வாங்கிறது எடுத்துக்கிட்டு போனால் தானே அவனுக்கு ஆஃபீஸில் மரியாதை. ஏன் போய் காத்தாலும் சந்திட்டு வந்து ஒரு வார்த்தை முன்னால் வாங்க முடியும் கேட்பான் அவன். அப்படி ஸோ பத்திரிகையாளர்களுடைய சிரமத்தை உணர்ந்தவர் அவரும் ஒரு பத்திரிகையாளர் என்பதால் என்கிட்ட ஒரு வேர்டு வாங்கினா தான் அவன் காசு உண்டு 2 மணி நேரம் இல்லைன்னா என்ன இவன் சரியில்லையே அந்த பையன் போய் சும்மா வர்றான், வேறு பையனை மாற்றி அனுப்பிடுவாங்க அவன் அப்படின்னா. அதாவது கலைஞர் வந்து பல வெற்றிகளை சந்தித்தவர், அதற்கு இணையான தோல்விகளையும் சந்தித்தவர். அந்த தோல்விகள்லாம் வரும்பொழுது அவர் எப்படி அதை வெளிக்காட்டுவார், அது எப்படி இருப்பார்? அந்த மாதிரி தோல்வியை சந்திக்கும் பொழுது ஒரு எதிர்பார்த்த தேர்தல் ஒரு தோல்வியை சந்திக்கும் பொழுது அன்னைய மனநிலை எப்படி இருக்கும் அவருக்கு? உள்ளே எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது, ஊடுருவி பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் எதிர்க்க அதை பற்றி ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்குவார். அதான் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்ப்பார். இப்போ ஒரு முடிஞ்சு போச்சு, சரி சரி அவ்வளோதான், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன நெக்ஸ்ட், அந்த தளர்ச்சியிலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும், எப்படி கேடரை தூக்கின்னு போகணும், அதுதான் பார்ப்பார். அதுக்கு என்ன சொல்லி சொல்லி கேடரை தயார் பண்ணணும், அடுத்து பார்ட்டி எப்படி லைனில் கொண்டு போகணும் அப்படின்னு தான் பார்ப்பார். கலைஞர் வந்து 90 வயதில் தாண்டியும் கூட அவர் உடல் ஆரோக்கியம் வந்து நீண்ட நாளாக ரொம்ப சீராக வச்சுருந்தார். இப்போ அந்த முதுமையின் காரணமாக இந்த பல உபாதைகள் வந்திருக்குமே ஒழிய மற்றபடி ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருந்தார். அதுக்கு என்னவெல்லாம் அவர் செய்தார்? அந்த ஒரு தன்னை ஆரோக்கியமாக அவர் வந்து உணவில் ரொம்ப கட்டுப்பாடு உடையவர், அசைவ பிரியர். அவர் அசைவ பிரியவர், ஆனால் அளவோடு சாப்பிடுவார். அப்போல்லாம் அந்த இது 67க்கு முன்னால் நல்லா சாப்பிடுவார், ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார். அவருடைய சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் சாப்பிட்றது இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்தமே சுவாதம் விடாது சாப்பிடுவார். சாப்பிட்றது ரொம்ப கோழி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவார். எம்ஜிஆர் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம், இவர் சும்மா கொறுப்பார் அவ்வளோதான் கலைஞர். ஆமாம், 2 துண்டு 1 துண்டு தான் எடுப்பார். எம்ஜிஆர் அப்படி இல்லை, நல்லா போட்டு சமைச்சி அடிப்பார், வாயிடமாக சாப்பிடுவார். இவருக்கு 2 பேருக்கு வித்தியாசம் சாப்பிடுவார். கடுகு சாப்பிட மாட்டார், எண்ணெய் தொடவே மாட்டார் கலைஞர். இந்த மாதிரி காரத்தை எடுக்க மாட்டார், புளிப்பு அதிகமாக சுட மாட்டார். இந்த உடல் அதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டார். ஒரு காலத்தில் சாப்பிடுவோம் சரி, இப்போ ரொம்ப நிம்மதியாகிட்டுருவார். அவருக்கு பிடிச்சது மீன் குழம்பு, வரால் மீன் குழம்பு, அது எப்போது கேட்பார். ஒரு துண்டு சாப்பிடுவார், இல்லை அரை துண்டு தான் சாப்பிடுவார், கொஞ்சம் குழம்பு சாப்பிடுவார், இவ்வளோ விட்டுட்டு எது எப்போது கேட்பார், அவ்வளோ தவிர மற்றபடி இப்போல்லாம் முன்னெல்லாம் நான்வெஜிடேரியன் இல்லை. அண்மையில் அவர் சைவத்துக்கு மாறிட்டதாக கூட அதான் சொல்கிறேன். முதல்ல அண்மையில் அந்த காலத்துலலாம் அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டார். அங்கே போயிட்டு நாங்கள்லாம் போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு வந்துருக்கோம், ஆரிசெல்லாம் போவோம் அந்த காலத்தில். அந்த மாதிரி பார்வார். இப்போ அதெல்லாம் விட்டுட்டார், கொஞ்சம் காலத்துக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு நிம்மதி சைவம் தான், அதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இருப்பார். 3வது யோகா கலையெல்லாம் கரெக்டாக செய்வார். 2வது உடல் நலத்தில் தனி கவனம் செலுத்துவார். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு உபதன்னா கூட டாக்டர்கிட்ட கேட்டு உடனே சரி பண்ணிடுவார். அதனுடைய விட்டுருக்க மாட்டுறார். உடனே 2 நாளாக என்னமோ வயிற்றில் போகிறான்றது உடனே கேட்ட ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி அதை இருக்கட்டும் மாட்டோம் உடனே சொல்ல மாட்டார். அவருக்கு அலோபதியில் தான் அதிகமான நம்பிக்கை. மாத்திரைகள் டாக்டர் வச்சுக்கிட்டு இருப்பார். அதனால் அவருக்கு அந்த அவங்களோட பாடியை கரெக்டாக வச்சுக்கணுன்றதுல ரொம்ப விருப்பமானவர். அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரம், அரசியலை கடந்து நெருங்கிய நட்பு வட்டாரம் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் சொல்லலாம்? அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் ராமூர்த்தி, ராமூர்த்தி இருந்தார், நியூரோ சர்ஜன். அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள். தன் நட்பு முறையில் டாக்டர் முறையில் வருவார், நட்புன்ற முறையில் வருவார். வரும்போது டாக்டர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவர்கிட்ட, யார் இருக்கிறார் அந்த ஒரு மாதிரி இருக்காரு. வேறு சில நண்பர்கள் அவருக்கு உண்டு, காங்கிரஸில் உண்டு, இதில் உண்டு. அவங்கெல்லாம் தனித்தனியாக அவர்கிட்ட பேசிட்டு போயிடுவாங்க. பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்தவர் கலைஞர். வந்து மிக நீண்ட காலம் எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி கண்டு வந்தவர். என்றாலும் கூட அவருக்கு மன அளவில் ரொம்பவும் ஒரு வேதனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க? அவருக்கு என்னை பொறுத்தவரையில் அவருக்கு வேதனை ஏற்படுத்துதுன்றதில் எப்போ வேதனை ஒரே ஒரு வேதனை தான், எதையும் தாங்கிக்குவார்.
அதாவது இது வந்து ஆச்சுன்னா உதாரணத்துக்கு என் கட்சியில் மிகப்பெரிய பிளவு எம்ஜிஆர் வந்தது போனது இல்லையா, அதையே லைட்டாக எடுத்தார். அவர் எதிர்பாராது அவருக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது கோபால்சாமி. எம்ஜிஆர் கூட பிரிஞ்சவர் பேசாமல் போனார். ஆனால் இந்த கட்சி எனக்கு, இந்த கொடி எனது, அறிவகம் எனதுன்னு வழக்கு தொடுத்தார் பாருங்க. அதில் தன்னால் வளர்க்கப்பட்டவன் இப்படி பண்ணார். அது ஒன்று தான் ரொம்ப, அது நடந்தப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணார். அந்த அந்த நிறுத்தி ஆகணுன்றதில் வேகமாக பண்ணி நாங்கள் பொதுக்குழு நிரூபித்து கட்சியை கொடியை எந்த இந்த கவுண்ட் பண்ணார், போகக்கூடாதுல ரொம்ப கண்டிப்பாக இருந்தவர். இது அண்ணா தான் அந்த கொடி, இதன் வாழ்நாளில் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்ற அப்போல்லாம் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டிருந்தார். அதில் தான் அவன் மேலே ரொம்ப வருத்தம் அவர் மேலே அது மேலே. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டால், எவ்வளவு எதிர்ப்பு பண்ணாலும் அது துரோகமே பண்ணியிருந்தாலும் கூட எதிரில் நின்று பேசின உடனே இவர் ரொம்ப சாதாரணமாகிடுவார். இல்லைன்னா கலைஞரை உன் கருவின் குற்றம்னு சொன்ன மனோகரனை தான் அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டு என் ஆறுயிர் அளவில் நாஞ்சிலார் அவர்களேன்னு அழைச்சி பேசினார் இல்லை. அப்போ நான் கேட்டேன், எங்க இதை விட மோசமாக பேசக்கூடிய உலகத்தில் கிடையாது, நீங்கள் வச்சுக்கிட்டு சொன்னார். அப்போ அண்ணா கிட்ட என்னையா கற்றுக்கிட்டு வரப்போம் மன்னிப்போம் தான் அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்ன வார்த்தையாது, நான் வார்த்தையாக்குறதையா வேதமாக்குறதுறேன். நான் பார்த்தேன் என்னை தான் திட்டினார். ஆனால் இன்றைக்கி எனக்கு எதையத்தை என்ன திட்டினார். ஆனால் அவரால் இந்த இயக்கத்துக்கு பலன் இருக்குது. எனக்கு என்னை விட இந்த இயக்கத்துக்கு பலன் இருக்கணும். நான் என்ன உள்ளம் என் பாடி உலகமெல்லாம் பாட்டி தாய்யா அப்படின்னு. ரெண்டாவது வர எவ்வளோ பிடிக்கலையோ நமக்கு அவனெல்லாம் நம்ம விலைக்கு நிறுத்தோம்னா, ஒரு மரத்தில் ஒவ்வொரு கிளையாக வெட்டினா கடைசியில் மொட்டை மரம் தான் நிற்கும். அதனால் பெரியார் சொல்லுவார்யா போகிறவெல்லாம் போட்டான்னு. நாம் அப்படி இல்லையா, அரசியல் கட்சி நடத்துகிறையா. அதனால் எல்லாரையும் மன்னிப்பார். மன்னிக்கிற குணம் சார் ரொம்ப பேர் தலைவருக்கு எத்தனையோ என்னுடைய இன்சிடென்ட் சொல்ல முடியும் யார் யாருன்னு. ஆனால் எல்லாரையும் மன்னிச்சிடுவார். அவருடைய உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு குணம் அவருக்கு இறக்கப்படுவார். தங்களுடைய அதே மாதிரி தன்னுடைய கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்து ஒன்று செய்தால் அதில் ரொம்ப வருத்தப்படுவார். ஒரு நாள் ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு தெரியாது, ராஜாமணின்னு ஒரு ஆள், அவன் ஏதோ வந்தால் இவர் எதுக்கோ கோபம் கண்ணாமண்ணான்னு திட்டிவிட்டார் ராஜாமணியா. ஆமாம், அவன் கோச்சு சரி அண்ணன் போயிட்டு போனோம் அப்படியே பவ்யமாக போட்டுட்டு அப்படியே முகத்தை தங்க போட்டு போயிட்டான். 2 நிமிஷத்தில் கூல் ஆகிட்டார். தர அவனை ரொம்ப திட்டிட்டு வந்தானு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பானோ, பழைய கட்சிக்காரைங்க இங்கே எங்கே தான் இருப்பான், போய் கூட்டினோய அப்படின்னு நினச்சார். அவன் பாவம் அங்கே ரோட்டுக்கு வந்துட்டான், இங்கே போகிற டாக்ஸியில் இருந்தான் ஆட்டோவுக்கு அவனை போய் கூட்டாரு. யார் கடையில் இருக்கார் கலைஞ்சு கூப்பிட்றேன், என்னையா வேடா ஏன் ராஜா அப்படி ஐயா ஒரு திட்டின ஏன் ரொம்ப கோபம் அண்ணா எனக்கு திட்டார் அடித்தா கூட போதா என்ன காலில் டைலையா ரொம்ப வருத்தோட நான் பேசுறதுக்காக மன்னிச்சுக்கையா அப்படின்ட்டு பெருந்தன்மை. நான் அழுதுட்டேன். ஒரு பெரிய லீடர் இல்லையா சார், ஒரு தொண்டைக்கிட்ட நான் பேசுறதுக்கு மன்னிச்சுக்கலான்னு சொன்னார்னா எவ்வளோ பெரிய மனம் இருக்கணும். தலைவராக நினச்சா சார் எனக்கு சில நேரங்களில் இப்படிப்படும். நான் ஆஸ்பத்திரியில் பைபாஸுக்கு படுத்துக்கிட்டு இருக்கேன், வெடிஞ்சா பைபாஸ். எனக்கு ஒரு 10 மணிக்கு ராத்திரியில் எனக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். தர தூங்கிட்டியா இல்லைண்ணே அப்படின்னு. பயப்படுற ஐயா நாளைக்கு ஆப்ரேஷன்னாரு. யார் நான் பயப்படுவான், ஆப்ரேஷன் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பான்னு. நீ சொல்கிறதுலே தெரியுது, பயப்படாத ஒன்று செய்யட்டுமா தர. எனக்கும் தூக்கம் வரல உன்னை நினச்சி. நான் அந்த ஹாஸ்பிட்டல் வர்றேன், உன்னோட இன்றைக்கி படுத்துக்கிறேன், நீ காலைல போகிற வரணும்னு சொன்னார். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நினைவு எனக்கு. நான் வந்து அங்கே படுத்துக்கிட்டு நான் உன்னோட கேட்டார். அப்படியே எனக்கு இன்னும் 5 இதயத்தை அறுத்தா கூட எனக்கு அன்றைக்கி வாழ்ந்துருக்கும் என் தலைவர் பண்ணு. அதே மாதிரி நான் பைபாஸ் முடிஞ்சு வெளியாக வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே தீவிர கண்காணிப்பில் நான் இருக்கும்போது கூட ரெட்டிக்கிட்ட சொல்லி, இல்லை நான் அவனை பார்த்தே தீரணும்,
அப்படின்னு சொல்லி அவருக்கு இதெல்லாம் மாட்டி கீட்டி கொண்டாந்து பயப்படாதியா அப்படின்னு நான் முதல் குரல் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அதான் நான் சொன்ன சட்டசபையில் எனக்கு ஒரு தரம் தான் இந்த உடலுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா உயிர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த உடலுக்கு 2வது உயிர் கொடுத்தவர் கலைஞர் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு குணங்கள் கலைஞர்கிட்ட அதெல்லாம் தான் எங்களெல்லாம் கட்டி போட்டுருச்சு அவரோட. அது ஒரு இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் அவரோட நாங்கள் பண்ணது. எனக்கு என்ன விட்ட இல்லை அது இது நான் சொல்கிறதுனால என்ன பாதிச்சதுனால நான் சொல்கிறேன். இப்படி பல பேர் இருக்கான் அவர்களுடைய இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நெஞ்சில் நிலையாக நினச்சி விட்ட அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் அவருடைய கலைஞர். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தப்படுவார். யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னாலும் அவ்வளோ வருத்தப்படுவார். அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பார். டாக்டர்களை பேச சொல்லுவார், அவங்கள பேச சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதாவது இவ்வளோ விஷயங்கள் வந்து கலைஞரை பற்றி அப்படியே பல விஷயங்களை வந்து அடுக்கிட்டு வந்துட்டீங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ சொல்லுங்கள், கலைஞர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத விஷயம்னு ஒன்றும் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் அவருக்கு நான் வந்து இந்த ஒரு புராணத்தில் அப்பூதி அடிகள்னு சொல்லுவோம். எல்லாம் திருநாவுக்கரசன் தான். சாப்பாடு சோறு போடும்போது திருநாவுக்கரசு கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா, திருநாவுக்கரசு கொஞ்சம் ஊற்று குழம்பு, திருநாவுக்கரசு பிள்ளைய பார்த்தவங்க எல்லாம் அந்த மாதிரி எனக்கு எல்லாம் கலைஞர். இந்த இயக்கத்தில் என்ன சார், நான் இன்றைக்கி வளர்ந்து இருக்கிறேன்னு சொன்னால், நான் வளர்ந்தேன், என் பேச்சாளனாக இருந்தேன், எழுத்தாளராக இருந்தேன், சட்டமன்றத்தில் இருந்தேன், பணியாற்றினேன், ஒரே தொகுதியில் 10 தடவை நின்று ஜெயிச்சிருக்கிறேன், என்னுடைய சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் ஒன்று, எனக்கு இந்த கட்சியில் பலமுறை எனக்கும் ஆபத்துகள் வந்தது உண்டு. என்னுடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் பல பேர் எனக்கு வந்து செக் வைக்கணும்னு நினச்சாங்க. கலைஞரை என்னையும் பிரிக்கணும்னு நினச்சாங்க. கலைஞர்கிட்ட என்னை பற்றி கோல் மூட்டினாங்க. கலைஞருக்கு எனக்கு வந்து தூரப்படுத்தணும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் என்ன நினச்சவங்களை அவர் செய்தாரே தவிர என்ன இல்லை. ஸோ அதையும் சொல்லிவிடுவார், உன்னை பற்றி வேணாம் பண்ணி சொல்லிருக்கிறாயா துறை அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி என்னை வந்து இல்லைன்னு கேட்டால் நான் எப்போவோ இந்த கட்சியில் வெட்டுப்பட்டிருக்கணும், காயப்பட்டிருக்கணும். ஆனால் வலி ஏற்படுத்தினாங்க எனக்கு. அப்பொழுதெல்லாம் எனக்கு பலத்த ஆதரவாக இருந்து நான் துரைமுருகன் தான் அப்படின்னு கொண்டு வந்தவர் அவர். எனவே எனக்கு அங்கே அந்த சொர்ண விக்கிரத்தில் எந்த விதமான குறைபாட்டையும் நான் பார்க்க மாட்டேன். என் குறைபாடே தெரியாது. அதாவது லட்சக்கணக்கான என்று சொல்கிறத விட கோடிக்கணக்கான அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் அவருடைய குரலை கேட்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க. மீண்டும் அந்த குரலை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு நாட்களில் அதை கிடையாது? நான் தான் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட சொல்லிட்டு வந்தேன். நேற்று ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தேன். மீண்டும் விரைவில் உடன்பிறப்பே என்று கூடுகிற குரல் வரும்னு சொல்லியிருக்கேன். விரைவில் வரும். இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே அவர் பேசுவார்ன்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக என்னுடைய நம்பிக்கை வலுவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக. பல சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது கலைஞரை பற்றிய பல விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இதற்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.